Yeah, this is Venkat from Kavin.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். இன்ட்ரோ முடிச்சலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பிஆர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க. அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். Basically, at the time of making this video, Nifty crashed by between 4 to 5%. Mid cap, small cap, everything is hit badly. Okay, global economic crisis is here, and we are going to face that. US will be the worst hit. இது தேவையில்லாத செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் எக்கனாமிக் கிரைசிஸ். அது இட் குட் லீட் டு ரெசன். பேசிக்லி நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகும். அதுதான் கஷ்டம். லெட் அஸ் ஹோப் தட் திங்ஸ் ரிவைவ் சூன். ஓகே, ஐ தாட் ஓகே இதை கொஞ்சம் ஸ்மூத் சேலாக பண்ணியிருக்கலாம். ஒரு டேரிஃப் விதிக்கிறதுல தப்பு கிடையாது. அது நியாயம் பண்ணுச்சுன்னா அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கவர் இன் திஸ் வீடியோ. Thank you guys for your kindness and support in consulting me and helping me earn my living. Okay, October 19th, 1987, they called it Black Monday. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் ஃபார் ஓவர் பிரைஸ்ட். அந்த டைம் என்ன ஒரு ப்ரோக்ராமிங் டெக்னிக்கல் ஃபால்ட்டும் வந்துருச்சது. ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ்லாம் பெருசாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு இந்த லெவலுக்கு மேலே ஸ்டாக் ஃபால் ஆச்சுன்னா இது வந்துட்டு செல் பண்ணிடும் ஆட்டோமேட்டடாக. பட் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இட் வாஸ் போத் the reason for the crash was both ரியலிஸ்டிக்காக ஸ்டாக் ஃபார் ஓவர் பிரைஸ்ட் ஒரு கிராஷ் வர சூழ்நிலை இருந்துச்சு. எகெயின் ப்ரோக்ராமிங் ஃபால்ட்டும் வந்துருச்சு அதில். அண்ட் தே வேர் நாட் எபிள் டு ஸ்டாப் த சிஸ்டம் அட் ஆல். அதனால ஒரே நாளில் ஒரு 22.6% லாஸ் வந்துச்சு. இட் வாஸ் ஆன் October 19, 1987. தே கால் இட் பிளாக் மண்டே. பட் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி இந்த I don't know if it is tomorrow in the US. When US wakes up to tomorrow, I don't know what is going to happen, but it might happen. Already last few days, the US market is not good. இதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திஸ் கை இஸ் போஸ்டிங் ஆன் லிங்க்டின். இவர் வந்து ஒரு சைனாவில் மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ணிவிட்டு யூஎஸில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறாரு. 4 ப்ராடக்ட் வரைக்கும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நான் உருவாக்கிட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் சிப் ஆகிட்டு இருக்கு. அந்த சிப்பான ப்ராடக்ட்டுக்கு நான் வந்துட்டு அவரோட எண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்கள்ல யூஎஸில், அவரோட கான்ட்ராக்ட் படி எண்ட் செல்லர்ஸ்ட நான் ப்ரைஸை இன்க்ரீஸே பண்ண முடியாது. நான் போய் அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வேற யார்ட்டையும் விற்க முடியாது. ஆனால் அந்த சிப் வந்து யூஎஸ்க்கு வரும்போது நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு $several million நான் வந்துட்டு இந்த டேரிஃபாக யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஆன் ஹிம். நான் வந்து என்னோட இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு என்னோட சில்ட்ரனோட ஹையர் எஜுகேஷனுக்காக யூனிவர்சிட்டிக்காக சேர்த்து வச்ச காசை தேவையில்லாமல் நான் கொடுக்க போகிறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் மீ அப்படின்னு சொல்கிறாரு. எகெயின் இந்த ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டர் கிடைக்குமான்னு தெரியலங்கிறாரு. அதனால தான் டேரிஃப்னு ஒன்று அதை விதிக்கும் போது பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஒரு பஃபர் கொடுக்கணும். தே சுட் இட் சுட் பி டன் இன் அ ஃபேஸ்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கலாம். அந்த சப்ளை செயினில் இஷ்யூலனால தான் இந்த பிரச்சனையே வருது. நிறைய ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு, மீடியம் சைஸ் பிஸ்னஸ்க்கு, யூஎஸில் இருக்கிற பிஸ்னஸஸ்க்கு அதை வந்து கணக்கிலேயே எடுத்துக்காமல் பண்ணுறதுனால நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த யூஎஸ் வில் பி இம்பேக்டட். எகெயின் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணியிருக்கலாம். எப்படி பண்ணியிருக்கலாம்னா ஒரு சில செக்டார், இப்போ ஃபார் மெட்டல்ஸ்னால் மெட்டல் செக்டார்ஸில் மாத்திரம் டேரிஃப் பண்ணியிருக்கலாம். அடுத்த 4-5 மாதம் கழிச்சுட்டு இன்னொரு செக்டார் டச் பண்ணிக்கலாம். அது அப்படி கிடையாது. வைன், மெட்டல், ஃப்ளவர்ஸ், திஸ் தட் எவ்ரிதிங் ஹி ஹஸ் டச்ட். வாட் ஹி ஹஸ் நாட் டச்ட். பென்குயினை கூட டச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஹி இஸ் ட்ரைங் டு டூ. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஒரு செக்டார்னு கிடையாது. எல்லா செக்டார்லையும் ஓவரால் ஜாகிரஃபியில் இந்த நாட்டிலேருந்து இவ்வளோ இது எது இம்போர்ட் பண்ணாலும் இவ்வளோ % டேரிஃப்னு போட்டது வந்து ஐ திங்க் there was no strategy in doing that. இதுதான் காரணம் கிராஷ் ஆகிறதுக்கான காரணம். எகெயின் ஒரு சில இடத்துல அதாவது எதுக்கு டேரிஃப் விதிக்கிறாங்க, உங்கள் ஊரில் வந்துட்டு அதை நம்ம தயாரிச்சுக்கலாம், அதுக்கு பதில் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், ஸோ அந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணுறோன்னு டேரிஃப் வைக்கலாம். அப்போ உங்கள் நாட்டிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே இருக்காது. ஒரு சில பொருட்களை யூ ஹாவ் டு பை இட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கலாம். அந்த எக்ஸப்ஷனும் கொடுக்கவே கிடையாது. டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்டுங்கிறதே நடக்கவே இல்லையே. ஹீ இஸ் அஸ்யூமிங் நான் வந்து பெரிய நாடு, நான் டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன், தே வில் கம் பேக் டு டாக்ஸ் வித் மீன் சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் வில் கம் பேக் டு டாக்ஸ் வித் ஹிம். பட் ஒரு சில கண்ட்ரி தான் வந்துட்டு தே வில் நாட் ஃபைட் பேக். ஃபார் எக்ஸாம்பிள் டைவான் வந்து 100% இந்த டேரிஃப் 23% ஒரு டேரிஃப் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரிட்டாலியேட் பண்ணும்போது 0% தான் வச்சிருக்காங்க அவங்க. பிகாஸ் தே ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் யூஎஸ் ப்ரொடெக்ஷன். சைனா இஸ் கேரிங் தம். எல்லாருமே அந்த மாதிரி பயப்பட்டு இருக்க மாட்டாங்க. இந்தியா கூட ஒரு சில இடத்துல போய் நெகோசியேட் பண்ணி ஏதாவது பண்ண தான் போகிறாங்க.
பிகாஸ் வி ஆர் டெவலப்பிங் நேஷன். நம்ம எல்லாரும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அஃப்கோர்ஸ் அவர் ஐடி செக்டர் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் த யூஎஸ் மார்க்கெட் as far as I understand. ஸோ டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்னு நடக்கவே கிடையாது. ஹீ இஸ் அஸ்யூமிங் நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா தீஸ் கண்ட்ரிஸ் வில் talk to me, but US is losing its respect as far as I know because of what has happened. அது சரி, ஓகே. டேரிஃப் விதிக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்கள் உள்ளே இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியே நிறைய செக்டாரில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு எப்படி இன்சென்டிவைஸ் பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு எப்படி இன்சென்டிவைஸ் பண்ணுறீங்க? அங்கே மேனுஃபேக்சரிங் எப்படி க்ரோ பண்ணுறீங்க? இதுக்கான லாஜிக்கலி ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா? அதுவும் தெரியல. அது அவ்வளோ பெரிய ஸ்கேலில் அவ்வளோ சீக்கிரம் உருவாக்கிட முடியாது. Then again, this is the reason I am really worried. Nothing was done. அதாவது ஒரு டேரிஃப் ஒரு பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு நல்லது, அது நியாயமாதுன்னு நினச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணியிருக்கலாம். ஒரு சில செக்டாரில் மாத்திரம் லான்ச் பண்ணியிருக்கலாம். முதல்ல டிப்ளமேட்டிக் டாக்ஸ்லேயே ஒரு 6 மாதம் 1 வருஷத்தை ஓட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். இது எதுவுமே பண்ணாமல் இப்படி பண்ணது வந்து எவ்ரி ஒன், ஆல் த ரிப்பப்ளிகன்ஸ் ஈவன் who voted for Trump, they are starting to lose their money and they will start to shout now. That is what I want to share in this video. I don't know what is going to happen. ட்ரம்ப் வந்தால் அப்படியே வாழை மரத்தை அறுத்துருவார். கிரிப்டோவில் வந்துட்டு பயங்கரமாக வரும். ஹீ மேட் மணி வித் கிரிப்டோ, அவ்வளோதான் நடக்குது. பிகாஸ் ஐ திங்க் ஹீ இஸ் பர்சனலி ஐ பிலீவ் தட் ஹீஸ் அ வெரி செல்ஃபிஷ் பர்சன். ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன். ஹீ வில் மேக் மணி ஃபார் ஹிம்செல்ஃப். அது மாதிரி பணத்திலே வாழ்ந்ததுனால மற்றவங்களுடைய இழப்பு, மற்றவங்களுடைய லாஸஸ் வந்து அவருக்கு பெருசாக எமோஷ்னலாக அவர் பார்க்க மாட்டார்னு தான் எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் அ பீப்புள் லீடர் as far as I understand. ஸோ என்ன போகுதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸ்லலாம் என்ன ஆச்சுன்னா, போன வருஷம் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணதுனால பெரிய போராட்டம் நடந்துச்சு. நான் சொல்லக்கூடாது, பட் ஐ எம் ரியலி ஒரிட் வாட், பிகாஸ் ஆல்ரெடி ஒரு எல்லா 50 ஸ்டேட்லையும் நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது. இது வந்து இன்னும் பெருசாக நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு தெரியல இந்த வருஷம். I just can pray for the US, the people of the US who voted for Trump, who didn't vote for Trump. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் நல்லா இருந்தால் தான் குளோபல் எக்கானமி கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜாப்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எகெயின் அவர் ஐடி செக்டார் இஸ் டோட்டலி டிபெண்ட் அப்பான் யூஎஸ் மார்க்கெட்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஒன்லி தென் தே கேன் ஆக்சுவலி க்ரோ. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இதுக்கு நடுவில் பீப்புள் ஆர் லூசிங் ஜாப்ஸ் பிகாஸ் ஆஃப் ஏஐ. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.